கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல்வேறு தொழில்துறையினருடன் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது கலந்துரையாடி வருகிறார். நேரலையில் இதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த கால்நடை கால்நடை பூங்காவில் அதோட கோழிக்கு என்ன நோய் வருது, இங்கெல்லாம் கோழி பண்ணை நிறைய வச்சிருக்கிறீங்க. அந்த கோழி என்ன ரக கோழி எப்படி வளர்த்துறது, அதுக்கு என்ன நோய் தாக்கம், எவ்வளவு உற்பத்தி இருக்குது, இதெல்லாம் அந்த ஆராய்ச்சியில் கிடைக்கும். ஆடுகள், பன்றி, மீன், இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நான் விவசாயி இருக்கிற காரணத்தினால விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்குது. அது அவருடைய உபத்தொழில் கால்நடைகள். இதுக்குன்னு தனியாக போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் அதை சரியா முறையா செயல்படுத்தலை, இதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்குவது மட்டுமல்ல, தேவையான அளவுக்கு விலை கிடைக்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கப்படும். அண்ணா கல்லு நல்லசாமி அவர்கள் பல முறை என்ன சந்திச்சு கொடுத்துருக்கிறாரு. இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையா இருக்குது. ஒரு பிரச்சனையில் வருகின்ற பொழுது இன்றைக்கு பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் ஆதரிப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி என்பது எல்லாத்தையும் சமாளிச்சா தான் ஆட்சிக்கு வர முடியும். எல்லாத்துக்கும் கஷ்டம். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்குது. நானும் தான் தென்னை மரம் வச்சிருக்கிறேன். ஒரு 500 மரம் இருக்குது. என்ன செய்யறது? ஆக கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அதையும் எதிர்காலத்தில் காய்கறி விவசாயிகள், காய்கறி வியாபாரிகள் சொன்னாங்க கடையெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்றாங்க. உண்மையாக காய்கறி வியாபார செய்வர்களுக்கு கடை கிடைக்கல சொன்னாங்க. வாடகை அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க. அதே போல காந்தி மார்க்கெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, லாரி டிப்பர் சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய குறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. டீசல் விலையெல்லாம் உயர்வு, அதனால அந்த லாரி வாடகை உயராமல் இருக்குது, அதனால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் பேசியிருக்கிறாங்க. பல பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நீங்கள் மனுவா கொடுங்க. அதையும் ஆய்வு செய்து எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுப்போம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையை நேரலையில் பார்த்தோம்.